ஏன் என்று கேட்டால் இப்பொழுது நமக்கு ஆசீர்வாதத்துக்குரிய நேரம் கிடையாது. நம்ம ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைகளை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தேசத்தில் நடக்கிற காரியங்கள் தீமைகள் எல்லாவற்றையும் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஒரு இக்கட்டான சூழ்நிலை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இப்பொழுதும் ஆசீர்வாதம் என்று சொல்லாதீர்கள். இலங்கை அழிய போகுது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பணம் சேர்த்தாங்களே, பொருள் சேர்த்தாங்களே, வீடு கட்டினாங்களே, அவங்களுடைய நிலைமை சரி எல்லாமே இருக்கட்டும். சுனாமி வந்துச்சே, நிலநடுக்கங்கள் வருதே, எங்க போச்சு? மண்ணோடு மண்ணாய் போய்விடுங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி போகாதீங்க. தேவனை நோக்கி பாருங்கள், தேவனை நோக்கி பாருங்கள் என்று சொல்லுகிறேன். இந்த கள்ள தீர்க்கதரிசி மார்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை வஞ்சித்து கொண்டு இருக்கிறானுங்க, வஞ்சித்துட்டு இருக்கிறாங்க. கள்ள தீர்க்கதரிசிக கள்ள ஓனாய் கூட்டாங்க. இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, எரேமியா 23:32 வசனத்துல